அழகு இல்லாதவன, அந்தஸ்து இல்லாதவன, வீடு இல்லாதவன, கருப்பா இருக்கிற, குள்ளமா இருக்கிற, அசிங்கமா இருக்கிற என்ன அவருக்கு சொந்தமாக, சொந்த ஜனமாக, பரிசுத்தவனாக தெரிந்து கொள்ளப்பட்டார்னா, பாரபட்சம் அப்படின்னா அது கடவுளுடைய பார்வையில் தவறான ஒரு சம்பவம். கடவுளுக்கு அது பிடிக்காத ஒரு காரியம் பாரபட்சம் என்பது. பாரபட்சம்னு என்னங்க? என் பிள்ளை மாத்திரம்தான் உத்தம, அடுத்தவன் பெற்றதெல்லாம் அனாதை. இது கடவுள் இது கற்றுக் கொடுத்தாரா நமக்கு? சொல்லுங்க. கடவுள் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. ஆமே. அவர் எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கிறாரு. நீ படிச்சிருந்தாலும் சரி, படிக்காமல் இருந்தாலும் சரி, அழகா இருந்தாலும் சரி, அழகு இல்லாமல் இருந்தாலும் சரி, நெட்டையா இருந்தாலும் சரி, குட்டையா இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தாலும் சரி, சிகப்பா இருந்தாலும் சரி, வீடு இருந்தாலும் சரி, வீடு இல்லாமல் இருந்தாலும் சரி, நீ பாரு நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் சரி, எல்லாரையும் தேவன் ஒரே மாதிரி எண்ணுகிறார், ஒரே மாதிரி பார்க்கிறார். அதுதான் அவருடைய சுபாவம். அதனால அவரை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றேன் நான். அவர்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. நீங்க போய் யார்கிட்ட? இயேசுவை கற்றுக்கொள்ளுங்க. முதல் இயேசு ரோல் மாடலா வைங்க, இயேசு முன்மாதிரியா எண்ணுங்க. அவர் இடத்துல பாரபட்சமே சொல்லுங்க இல்ல. சொல்லுங்க, அவர் இடத்துல பாரபட்சமே இல்ல. அப்ப என்ன நல்லவனா இல்லாதவன, கெட்டவன, கெட்ட காரியங்களை செய்கிறவன, பிரியமில்லாதவன, அழகு இல்லாதவன, அந்தஸ்து இல்லாதவன, வீடு இல்லாதவன, கருப்பா இருக்கிற, குள்ளமா இருக்கிற, அசிங்கமா இருக்கிற என்ன அவருக்கு சொந்தமாக, சொந்த ஜனமாக, பரிசுத்தவனாக தெரிந்து கொள்ளப்பட்டார்னா, நான் அவரை போல மாறுவதற்கு பிரயாசப்படணும்.